இஸ்லாமுங்கிறது ஃபுல் பேக்கேஜ். சரியா? அதில் வந்து நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்துறீங்க படுத்தல, அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். அல்லாவுடைய அனைத்து கட்டளைகளையும் முதல்ல நீங்கள் நம்பிக்கை கொள்ளணும். எது சரி எது தப்புங்கிற புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். முதல்ல உங்களுக்கு கண் இருக்கணும். சரியா? இதில் வந்து ஒரே சப்ஜெக்ட் மட்டும் நான் எடுத்துக்குவேன், குரானுடைய 4 பேஜ் மட்டும் நான் கிழிச்சுக்குவேன், திரும்ப திரும்ப அதையவே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன், திரும்ப திரும்ப அதையே ஃபாலோ பண்ணுறப்ப மற்ற அத்தியாயம்லாம் எல்லாம் தேவையில்லாமல் இறக்கிட்டேனா? அதே தான் இன்னைக்கு வந்து உமர் ஷெரீஃப் கேட்குறாரு. புரியுதா? நம்ம எல்லாம் கடந்த காலங்களில் என்னெல்லாம் கேட்டோமோ அதெல்லாம் அவர் கேட்குறாரு. இந்த வசனங்கள்லாம் சும்மா இறக்குறானா அல்ல? என்னத்துக்கு பேசுறான்ல? என்னத்துக்கு அது இறக்கியிருக்கான்? பனி இஸ்ராயல் ஸ்டோரி என்கிட்ட ஏன் பேசுறான்? யூசுப் நபியுடைய அண்ணன் தம்பிங்க அவங்க தூக்கி கிணத்துல போட்டா என்ன, கடல்ல போட்டா எனக்கு என்னாச்சு? இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? அல்ல நான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கானா? ஜிப்ரீல் அனுப்பி எங்கேருந்து வருது தெரியுமா செய்தி? எத்தனை லைட் இயர்ஸ் தாண்டி வருது, பிளாக் ஹோல்ஸ்லாம் கடந்து எங்கேருந்து வருது செய்தி? அந்த செய்தி கொண்டு போய் குப்பை கூடல போட்டுட்டு குரானை வந்து என்னுடைய உம்மத்தை வந்து கேலிக்கு வச்சுட்டு இருக்கு. தராவி ஓதுறதுக்கு தான் குரானா? உங்களுக்கு நீளமா ஒரு பாட்டு எழுதுற போயமா அது? 30 நாளுக்கு உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லாம் எழுதுனானா? ஏன் ஒரே ஆளும் சூறா 1000 தாட்டி ஓதுங்கன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டானா? இவ்வளோ பெருசா குரான் எதுக்கு எழுதியிருக்கான்? குரான் சிந்திக்கிற மாதம் இது.